வாங்க இன்றைக்கி நாங்கள் சுவையான தேங்காய் தோசை செஞ்சு சாப்பிடுவோம். இந்த தோசை செய்கிறதுக்கு உளுந்து தேவைப்படாது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும், அதோட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வாங்க இந்த மெதுமெதுப்பான தோசையை செய்கிறதுக்கு ஆரம்பிப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே அவல் எடுத்திருக்கேன். அவல் 1 கப். நான் இங்கே டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டம்ளரில் எடுத்துக்கிறலாம், டம்ளர் இல்லாட்டி கப்பில் எடுத்துக்கிறலாம். இது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம். அவல் இல்லாட்டி நீங்கள் சோறு எடுத்துக்கிறலாம். இப்போ இதை நல்லா கழுவ போகிறேன். அவலில் ரொம்ப தூசி இருக்கும், அழுக்குகளும் நிறைய இருக்கிறனால நல்லா கழுவிடணும். நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கிறணும். நான் இங்கே 3 முறை தேய்ச்சி நல்லா கழுவுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வெள்ளையும் ப்ரௌனும் கலந்த அவல் தான் எடுத்திருக்கேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கழுவியாச்சு. கழுவின பிறகு இந்த அவலை ஒரு அரை மணித்தியாலம் ஊற வச்சுக்கிறணும். இப்போ ஊற வச்ச அவலை நான் வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இது கூட 1 டம்ளர் அல்லது 1 கப். இங்கே பார்த்திங்கன்னா நான் தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். வெள்ளையான பகுதி தேங்காவை 1 கப் எடுத்திருக்கேன். வெள்ளை பகுதியை போட்டால் தான் தோசை வெள்ளையாக வரும். இது போட்டுட்டு தண்ணி சேர்த்து ஒரு அரை கப் ஃபஸ்ட்டுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். அவள்னால நிறைய தண்ணி எடுக்கும். மிக்சியில் அடிக்கிற நேரம் எக்ஸ்ட்ரா இங்கே தண்ணி சேர்த்துக்கிறலாம். இந்த 1.5 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் விளங்கும். இப்போ நான் எல்லாம் அடித்து எடுத்துட்டேன். இதை பக்கத்தில் வச்சுக்கிடுவோம். அரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு 2 கப் சேர்க்குறேன். அரிசி மாவுனா இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். தண்ணி கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் மாவு வந்து கட்டியாகாமல் நல்லா சாஃப்டாக கரைப்படும். கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குற நேரம். இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் அவலும் மிக்சரை இதுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணனால கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ மற்ற பகுதியும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறணும். இந்த தோசைக்கு தேங்காய் சேர்க்குறனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக கையால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ண முதல்ல கையை நல்லா கழுவிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இதை வந்து 8 மணித்தியாலும் அப்படி புளிக்க வைக்க போகிறோம். இந்த மாதிரி மூடி இப்போ 8 மணித்தியாலம் ஆகிடுச்சு. இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நான் இது காலையில் தான் தோசை சுட போகிறேன். நீங்கள் நைட்டுக்கு தோசை சுடுறேன்னு சொன்னால் காலையில் ரெடி பண்ணி வச்சிடணும். இது கூட சாப்பிட்றதுக்கு நான் வந்து சாம்பார் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம தோசை ஊற்றுவோம். தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. அதுக்கு தோசை ஊற்ற முதல்ல தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கிறணும். அப்போ தான் வெப்பம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ லைட்டாக சுற்றி விடணும். நெருப்பு வந்து மீடியமாக வச்சுக்கிறணும். மிச்சம் ஹையில் வைக்கக்கூட கருகிரும். ஓரளவு நம்ம நார்மலாக தோசை சுடுற நேரம் எப்படி நெருப்பு வைப்போமோ அந்த மாதிரி வச்சுக்கொள்ளணும். இந்த தோசை சுடுறதுக்கு மூடியால் மூடி தான் தோசை சுடணும். அப்போ தான் ஒட்டாமல் அழகாக வரும். ஸோ இந்த தோசை சுடுற நேரம் மூடி தான் சுடுங்க. இப்போ நான் கொஞ்சம் ஆயிலும் போட்டுக்கிறேன். ஆயில் போட்டுட்டு திரும்ப மூடுறேன். இப்போ தோசை நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. மறுபக்கம் திருப்பி போடுவோம். பாருங்கள், தோசை நல்லா வந்திருக்கு, ஒட்டாமல் வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இப்போ எல்லா தோசையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிறணும். நான் சுடும் பொழுது வீட்டில் உள்ளவங்கெல்லாம் அரைவாசி தோசையை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நீங்களும் இந்த சுவையான தோசையை செஞ்சு பாருங்கள். இது கூட நான் சம்பளும் செஞ்சுருக்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சுவையான ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். நன்றி.